சாப்பாடை கொடுத்து அது பண்ணலாம் இது பண்ணலாம். ஆனால் கல்வி கொடுக்கறது அது விதிக்கப்பட்டது. யாருக்கு தான் இது கொடுக்கறது சொல்லி அந்த காலத்துலேயும் எழுதி வச்சுட்டான். அதனால் நீங்கள் கல்வி கண்ணை தந்திருக்கிய இவங்களுடைய கல்லூரியில் படித்தவங்க, நான் இது லண்டனில் இருக்கிறதுல கூட 2 பசங்க வந்தாங்க. நான் கேட் காலேஜில் படித்தேன். எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. சாதாரண விஷயம். அதே போல் மலேசியாவிலே ஒரு 4-5 இடத்துல உள்ள நண்பர்கள் நான் வந்திருக்கேன்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்காரு, கன்னியாகுமரி மாவட்டத்திலேருந்து வந்திருக்காரு. ரொம்ப வலியுறுத்தினேன். நான் கேட் காலேஜ் தான் படித்தேன். யாருக்கு சிறப்பு? கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புன்னாங்க. இந்த கற்றோரை உருவாக்குறது ஒரு இன்ஸ்டியூஷன் தானே பண்ணணும். அது பண்ண அப்படிப்பட்ட கேட் காலேஜுடைய சேர்மன் வீட்டிலேயாங்க இருக்கும். ஆரம்ப காலத்தில் ஒரு 30 அமெரிக்காவிலேருந்து நீலோசை குரூப்பெல்லாம் வந்திருந்தாங்க. அந்த டைமில் தான் 1986 அவங்க ஆஃபீஸுக்கு போகிறேன். அந்த காலத்தில் 7000னா 70,000 இன்னைக்கு உள்ள 7,000 ரூபாய் அப்படியே தூக்கி. அப்படிப்பட்ட ஒரு புண்ணியன் யாருக்கும் தெரியாது. புரிஞ்சது நான் எப்பவும் சொல்லும் இல்லையா வைரம், எந்த நேரத்தில் பார்த்தாலும் அன்னைக்கு யாரும் செய்யாத இவங்க ஜாதியை பார்த்தாங்களா, மதத்தை பார்த்தா ஒன்றும் இல்லை. வக்கீல் வந்திருக்காரு, வக்கீல் அப்போ நான் வக்கீலாக இருந்தேன், அவர் போய் சொல்ல மாட்டார் சொல்லி பண்ணார். இன்னைக்கு அது பெரிய அளவில் உலக லெவலில் வந்துச்சு. காரணம் யார்? அடிப்படை ஆதாரம்னா நீங்கள் தான். என்னைக்கும் மறக்க மாட்டேன். இறைவன் 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 உங்கள் மூலமாக செய்கிறார். அதான். அதனால் திருக்குடும்பங்கள் எல்லாம் அவன் சரி. பையனுக்கு நல்ல வாரிசு கிடைக்கணும். பொண்ணுக்கும் என்ன ஒரு பையன் பிறக்கணும். என்ன வாரிசுகள் வந்து பல்லாண்டு பல கோடி நூறாண்டு வாழணும். எல்லாருக்கும் அருள்செல்வம், பொருள்செல்வம், லட்சுமி கடாட்சம், குபேர சம்பத்து பெற்று திருக்குடும்பங்கள் பல்லாண்டு வாழவும். அதே போல் பக்தி, ஞானம், வைராக்கியம், பக்தி, ஞானம், வைராக்கியம் எல்லாருக்கும் கிடைக்கும். அருள் செய்ய வேண்டும். பல்லாண்டு.